குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்ன யார் என்று எண்ணி பார்க்கிறார் அந்த பாட்டு. இப்போ ஷூட்டிங் பார்த்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ சைடில் தான் நிற்கிறேன். நான் அப்போது சிவாஜி அங்கே ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோன்னா ஒரு ஆர்ஸ் ஹீரோங்களுக்கு மாத்திரம் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு 30 கோடி 40 கோடிலாம் அப்போல்லாம் கிடையாது. என்னதான் நீங்கள் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து சிவாஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவமணி படத்துக்கு சிவாஜி 45,000 ரூபாய் தான் சம்பளம். ஃபாதர் அப்படி அவங்கக்கிட்டலாம் போய் இல்லை இந்த படம் வந்து நம்ம எப்படியாவது எடுத்து முடிச்சு பண்ணிட்டா இது நிச்சயமாக வெற்றி பெறுவோம்னாரு. அந்த மாதிரி சிவாஜி கிட்ட சோபாஜானிக்கிட்ட எஸ்வி ரங்காராக்கிட்ட போய் இவங்க சிவாஜி மீட் பண்ணுறதோ இல்லை எம்ஜிஆர் மீட் பண்ணுறதோ இல்லை விஸ்வநாதன் மீட் பண்ணுறதோ எல்லாமே தொழில் ரீதியாக அங்கே தான் இருக்கும். எம்ஜிஆர் வந்து ஒரு வாட்டி அழைச்சதுக்காக ஃபாதர் தோட்டத்துக்கு கூட போயிட்டார். எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போய் காலை உணவு சிற்றுண்டிக்கு எம்ஜிஆர் பரிமாற ஃபாதர்லாம் உட்காந்து ஃபாதரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்துட்டு எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி சீன்லாம் அப்படிலாம் பண்ண அப்போ ஃபாதர்கிட்ட கேட்குறாரு. ஃபாதர் அப்போது உடம்பு சரியில்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது கூட இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் வந்து எம்ஜிஆர் வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டெய்லி கேட்பார் ஃபாதரோட உடம்பு எப்படி இருக்குது, இல்லை வெளிநாட்டிலேருந்து ஏதாவது மாத்திரை வர வைக்கணுமா, மருந்து வர வைக்கணுமா, இல்லை இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஏன்னா அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என் அப்பா பகுதியில் இன்னைக்கு காலஞ்சென்ற இயக்குனர் பீம்சிங் பற்றி அவருடைய மகன் ஹிருதயநாத் பேச வந்திருக்கார். வணக்கம் சார். இப்போ எம்ஜிஆர் எந்த அளவுக்குலாம் வீட்டுக்கு வருவார் சார்? அவர் உங்களை நல்லா பழகியிருக்காரா? எம்ஜிஆர் வந்துட்டு வீட்டுக்கு வர்றது அவ்வளோவா வரமாட்டார். ஃபாதர் தான் வந்து எங்கேனா இப்போ ஸ்டூடியோவில் போய் பார்க்குறது போகிறது வருது. ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுமா, நான் அதான் சொன்னேனே, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்களே ஃபாதரை பார்த்ததில்லை. ஏன்னா ஃபாதர் பெரும்பாலும் 7 மணி 8 மணிக்கெலாம் ஸ்டூடியோவுக்கு போயிடுவார். திருப்பி ராத்திரி வரும்போது எப்போ தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது காலகட்டத்தில் இவங்க சிவாஜி மீட் பண்ணுறதோ இல்லை எம்ஜிஆர் மீட் பண்ணுறதோ இல்லை விஸ்வநாதன் மீட் பண்ணுறதோ எல்லாமே தொழில் ரீதியாக அங்கே தான் இருக்கும். ஆனால் எங்கள் பொங்கலுக்கு மாத்திரம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சிவாஜி கணேசன் வருவார், அதுக்கப்புறம் ஜெமினி கணேசன் வருவாங்க, அப்புறம் சாவித்திரி அம்மா வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எல்லோரும் வந்து ஃபாதரை போய் பார்த்துட்டு போகிறது போகிறது. அப்போ ஃபாதர் அதுக்கு மேலே கிளம்பி போகிறது. அப்போ இருக்கிற எல்லா ஸ்டூடியோவில் இருக்க லைட் பாய்ஸு எல்லோரும் வருவாங்க, கார்பெண்டர்ஸு, ஃபாதர் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டூடியோவில் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. எல்லாருக்கும் ஃபாதர் வந்துட்டு 10 ரூபா பணம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் நாங்கள் அப்போ சின்ன வயசில் நாங்கள் பார்க்குறது. இப்படிலாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் வர்றது போகிறது. ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலும் பழம் ஷூட்டிங் வந்து கொடைக்கானல் நடக்குது. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன்தான். அப்போது போனால் போகட்டும் போடா படம் ஷூட்டிங்கு பாட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன யார் என்று எண்ணி பார்க்கிறாரு அந்த பாட்டு. இப்போ ஷூட்டிங் பார்த்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ சைடில் தான் நிற்கிறேன். நான் அப்போது சிவாஜி அங்கே ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோன்னா ஒரு ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பண்ணுவார் நல்லா. ஸோ ஹார்ஸ் ரைடிங் பண்ணும்போது ஒரு ஹார்ஸ் வர வச்சு அப்போ இருந்தபோது வடான்னு சொல்லி தூக்கி நம்ம அந்த குதிரைகள் பக்கத்தில் வச்சுக்கணும். அவரோட தான் நான் ஹார்ஸ் ரைடெல்லாம் போயிருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் நம்மளோட ஃபேமிலியில் உள்ள பழக்கம் வந்துட்டு அதே மாதிரி தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த பொங்கல் அன்னைக்கு முன்னாடி போய் நான் பார்க்குறது அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அந்த அளவுக்கு படி ஃபீலிங். ஈவன் வந்து எனக்கு இன்னும் சொன்னீங்களா அந்த தேசிய விருது தனக்கு வந்து இன்னும் சிறந்த நடிகரும் தனக்கு இன்னும் கொடுக்கலையேன்ற இது வந்து அவருக்கு அந்த ஃபீலிங்கோடு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பா இறந்ததை வந்து சிவாஜி எப்படி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா அந்த கரெக்டாக ஏன்னா அது பாருங்களேன், அவரு 13ஆம் தேதி சூரக்கோட்டைக்கு போகிறது ஒரு பழக்கம் வச்சுருக்காரு. ஃபாதர் இறந்தது 16ஆம் தேதி கரெக்டாக ஜனவரி மாதம். அவர் வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. பட் அங்கே போய் கேள்விப்பட்ட உடனே வந்துட்டார். எப்போதுமே அதை வந்து இது பண்ண மாட்டார், அங்கே இருந்து தான் ஆவார். அங்கே போய் இறங்கி இருக்கிறாரு 14th. அது ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு தான் போகிறார். 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் ஊருக்கு போகிறதுக்கு சூரக்கோட்டைக்கு முன்னாடி வந்து ஃபாதரை வந்து ஒரு வாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு நான் போகிறேன் பாயின்னு சொல்லிக்கிறாரு. ஃபாதர் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை அதெல்லாம் நான் வந்துடுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தான் அவர் போனது. அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் இருந்தாங்கன்னா இந்த பொங்கல் முடிஞ்ச ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. 15th முடிஞ்சு போச்சு. அவர் பாட்டு ரைட்டுன்னு நினச்சிட்டாரு. 16th அன்னைக்கு ஃபாதர் இறந்து போயிட்டார் மத்தியானம் 2:30 மணிக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் சென்னையில். ஸோ எம்ஜிஆர் சிவாஜி வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து வரும்போது ஃபாதருடைய இதில் வந்து டேரக்டாக அப்போ முடிஞ்சு போச்சு அந்த இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர் வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுது கிருஷ்ணன் மஞ்சுக்கிட்ட இது பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அது பண்ணி விட்டார். 100வது நாள் நிகழ்ச்சியில் வந்து சிவகுமார் பேசும்போது
கடைசி நேரத்தோட அந்த ஐசியூல இருந்தப்போ கூட கதையை அது பத்தி அவருடைய கதையை யோசிச்சு பற்றி சிவகுமார் ஃபாதருடைய கடைசி படம் வந்து அந்த கருணாமயிடுன்னு தெலுங்குல எடுத்தாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த குரூசிஃபிகேஷன் ஜீசஸ் சிலுவையில் அறையிறது தான் ஃபாதர் எடுத்த கடைசி ஷாட். அது போய் ஆந்திராவில் போயிட்டு அது போய் அந்த சீன் எடுத்துட்டு தான் வந்து அது கூட வந்து டாக்டருங்களுக்கு தெரியாமல் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து அந்த ஊருக்கு இப்போ அதுக்கு ட்ரெயின் தான் இருக்குதுன்னு சொல்லி ட்ரெயினில் அந்த பிளாட்ஃபார்மில் அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்லி லக்கேஜ் எடுத்துக்கு போய் அந்த ட்ராலியில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் அந்த ஷார்ட்டை எடுத்து முடிச்சு வரும்போது அதுக்கப்புறம் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணது சேர்ந்து. அப்போ கூட கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் இசபெல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். காலையில் அசம்பிளிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பார்த்துட்டு போவார். பார்த்து சார் உள்ளே போய் பார்த்துட்டு போகலன்னா உள்ளே பார்க்க மாட்டேன், கார்லேருந்தே இருந்துட்டு எப்படி இதுன்னு கேட்டு போவார். திருப்பி மத்தியானம் சாப்பிட அவங்களுக்கும் நட்பு எப்படி? கலைஞர் அவர் ரொம்ப இது சேம் திமுகவுக்கு போனார், அதனால அவங்களுக்கு பழக்கம் வழக்கமும். அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோவில் வந்து இவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க. நியூட்டன் ஸ்டுடியோன்னு எடுத்திங்களா இவங்க எல்லாமே தான் இருப்பாங்க. கலைஞர் இருப்பார், சிவாஜி வருவார், அந்த பக்கம் எம்ஜிஆர் வருவாங்க. ஸோ இவங்களுடைய பழக்க வழக்கங்களோடய இருந்து, ஏன்னா யாராவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான். அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா, காலையில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. சாயந்தரம் அவர் வரும்போது ராத்திரி வரும்போது நாங்கள் தூங்கிவிடுவோம். இப்படி தான் எங்களுடைய ட்ராவல்ஸ் ஃபாதரோடு இருந்தது தவிர, ஏன்னா அவர் இருந்தால் அந்த 58லேருந்து 78 வந்து 20 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 54 படங்கள் பண்ணிவிட்டார். தமிழ் மாத்திரமே வந்து 40 படம் பண்ணி ஹிந்தியில் வந்துட்டு ஹிந்தியில் வந்து அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ண டைரக்டரே கிடையாது. பீம்சிங்னா பாருங்கள், இது ஒரு பேர் வந்து எப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க ஃபாதர் மதர் ஆரம்பத்தில் ஒரு பீம்சிங்னு வச்சாங்க. ஸோ எப்படா இந்த ஆள் பீம்சிங் வச்சுன்னு இந்த தமிழ் படத்தில் வந்து இந்த நேமை வச்சுக்கின்னு அந்த காலகட்டத்தில் என்னடா ராஜஸ்தான் சிங்குன்றானே அதுன்னு நினைக்காமல் இவர் தன்னை பேரை வந்து அந்த இன்னைக்கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீம்சிங் டைரக்ஷன் எழுதுகிற அந்த ஸ்டோக், அந்த லெட்டரிங் வேர்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யார் எழுதுனாங்களோ தெரியாது. அவ்வளோ அந்த நிச்சயமாக வந்து ஆரம்பத்துலேருந்து அதே ஸ்டோக் தான், அந்த எழுத்து தான். ஸோ ஆனாலும் தமிழ் சினிமாவில் அந்த நேம் வந்து பீம்சிங்ன்றது எந்த காலகட்டத்திலும் அந்த சிங்கு அவருக்கு அஃபெக்டே ஆகலை. பீம்சிங்னா எப்பான்ற மாதிரி அவர் பாசம் வளர்னா பாவமணிப்புன்னா அந்த பீம்சிங்னோடனே பதிபக்தி, பாவமணிப்பு, பாகப்பிரணை, படிக்காத மாதிரி, பாலும் பழவும், பார்மகளை பார்த்தால் பசிரும், இப்படிப்பட்ட படங்கள் பண்ண அந்த நேமு தான் இருந்தது தவிர பீம்சிங்கும் கிடையாது. அந்த காலகட்டத்திலையும் ஜனங்கள் வந்து இந்த காலகட்டத்திலையும் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணுறாங்கன்ற அந்த மெட்டீரியல். இப்போ பாசமலர், பாதகாணிக்கைன்னு பல படங்கள் ஹிட் ஆனாலும் ஒரு சில படங்கள் அவருக்கு தோல்வி தந்திருக்கு. உதாரணமாக பழனி படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலை. இந்த மாதிரி படம் நேரத்தில் அப்பா எப்படி எடுத்துக்குவார்? அவருக்கு தோல்வின்றது ஆரம்ப வாழ்க்கையாக தானே. ஃபஸ்ட்டு அம்மையப்பன், அப்புறமா ராஜாராணி, அந்த தோல்வி அவர் பார்த்ததுனா பாத்திரை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி எதுவுமே பெருசாக அவர் இது பண்ணிக்க மாட்டார். ஏன்னா லைஃப் வந்துட்டு ஒரு ராஜா மாதிரி இருந்ததாக வாழ்க்கையில் ஆரம்பிச்சதுலாம் கிடையாது. ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து திருப்பதியிலேருந்து வந்து ஒரு சாதாரண மனுஷன் படுற கஷ்டங்கள்லாம் பட்டதுனால இந்த வெற்றி தோல்வியை பற்றி அவர் பெருசாக நினைக்கிறார். தான் செய்கிற தொழில் என்ன, ஒரு கதை ஒருத்தவங்க சொன்னான்னா அந்த கதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கும், இதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் எடுப்பார். அதுக்கு அடுத்தது வந்து தயாரிப்பாளருக்கு நம்மளால் எந்த நஷ்டமும் வரக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த படிக்காத மேதை படம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமின்னு தான் எடுத்தார். அந்த கதை நல்லா இருக்குதுன்றதுனால ஃபாதர் வந்து கிருஷ்ணசுவாமின்றவர் கொஞ்சம் நடிகர்கள்லாம் பணம் கொடுக்காதனால கொஞ்சம் படங்கள் வர மாட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஃபாதர் அப்படி அவங்கக்கிட்டலாம் போய் இல்லை இந்த படம் வந்து நம்ம எப்படியாவது எடுத்து முடிச்சு பண்ணிட்டா இது நிச்சயமாக வெற்றி பெறுவோம்னாரு. அந்த மாதிரி சிவாஜி கணேசன்கிட்ட, சோகாஜானிக்கிட்ட, எஸ்வி ரங்காராக்கிட்ட போய் எல்லாம் போய் வர வச்சு இவரே ஷூட்டிங் ஸ்டுடியோவில் போய் செட்டு இது பண்ணி வச்சு எப்படியோ அந்த படத்தை வந்து முடித்தார். அப்போது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வரலாறு சொல்கிற மாதிரி படிக்காத இப்போ வந்து எங்கிருந்தோ வந்தான்றதும் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜான்ற பாட்டெல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போது நீங்கள் அவர் டைரக்டருடைய அவங்க ஃபீலிங் பாருங்கள். இந்த படிக்காத மாதிரி படம் ஓடுன்னு சொல்லி தான் தன்னுடைய வேலையெல்லாம் கூட பார்க்காம ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டே போய் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை செஞ்சு ஒரு ஸ்டூடியோவில் போய் கேட்டு இந்த படத்தை முடிஞ்சால் நம்மளுக்கு நிறைய படம் வரும் பாய், சிவாஜி கணேசன்கிட்டலாம் போய் சொல்லி, அப்போ சிவாஜி என்ன பாய் படம் வரலையே பாய், இல்லை இந்த படம் வந்தால் நம்மளுக்கு 10 படம் வரும் பாய்ன்னு. ஸோ அது சக்ஸஸ் பண்ணி விட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி பழனி படங்கள்லாம் வந்துட்டு ரீமேக் படம் பண்ணார் ஃபாதர். வந்து கன்னடத்தில் வந்து பயங்கரமான அது ஹிட் ஆகி போச்சு. ஸோ அந்த படத்தை வந்துட்டு அவர் வந்து தமிழில் நிச்சயமாக வந்து ஓடும். பட் ஓடுன்ற மாதிரி இல்லை, ஒரு லாங்குவேஜில் ஓடுனாலும் இன்னொரு லாங்குவேஜில் ஓடும் இல்லை, அந்த கதை அப்படி இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆருடைய படம் வந்து கலர் படம் வருது, எங்கள் வீட்டு பிள்ளை. ஆமாம். ஸோ அது கலர், இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ இந்த ஒரு வித்தியாசங்கள் இருந்தது அந்த சமயத்தில். வந்து அதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சூழ்நிலையும் இருக்கணும் ஒரு படத்துக்கு. சில படங்கள் வந்து நல்லாவே இருக்கும், ஒரு பயங்கரமான மழை பெய்யும். ஸோ வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பண்ணோன்னா அடுத்த திங்கக்கிழமை எவனுமே வர மாட்டான், முடிஞ்சு போய்டும். நல்ல படமாக தான் இருக்கும்.
அந்த மாதிரி அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பூரா வந்து பஞ்சம், அரிசி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, இது கிடைக்காது. அப்போ தான் வந்து டிஎம்கே வந்து உள்ளுக்குள்ளே அது சொல்லி தான் 67 வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த படத்திலோடைய மெயின் கருவே வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் சென்னைக்கு வந்துட்டா ரோட்லேயே அரிசி முளையும்னு கேட்பாரு சிவாஜி கணேசன் டைலாக். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து அவன் தான் ஏற்கனவே அவசரப்படுறான் படம் பார்க்குறவன், அரிசி கிடைக்காம ரேஷன் கார்டில் நின்று ஓடாடுறான். அப்படி நம்ம படத்துலையும் அதே சொல்லும் போது அவர் அங்கே நான் ஆணையிட்டாள்ன்றாரு அங்கே கலரில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஃபாதருடைய ஒவ்வொரு படத்து தோல்விக்கு சில காரணங்கள் இருக்கும். இப்போ படத்தினுடைய செலெக்ஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட் இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஓடாத படத்தை ஃபாதர் படத்தை பார்த்தா கூட ஒரு தப்பே இருக்காது. அது வந்து கரெக்டாக எதை சம்திங் அதுக்கு அந்த படத்தை லைக் பண்ணி தான் எடுப்பாரே தவிர அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. எம்ஜிஆர் கேம்ப் சிவாஜி கேம்ப் 2 கேம்ப் இருந்துச்சு. எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணாததால அவருக்கு ஏதாவது அப்பா மேல சில வருத்தங்கள் இருந்துச்சா? ஃபாதரை வந்து பார்த்தாரா, எங்க எம்ஜிஆரை பார்த்தா ஆண்டவரே தான் ஃபாதரை கூப்பிடுவாரு. நான் ஆண்டவரே எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவரே தான் கூப்பிடுவாரு. ஆண்டவரே ஏன்னா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சத்யா ஸ்டுடியோன்றது அப்புறம் நெப்டின் ஸ்டுடியோ இருந்தது. ஃபாதருடைய படங்கள் பெரும்பாலும் அங்க ஷூட்டிங் நடக்கும், இல்லாட்டா ஏவிஎம் ஸ்டுடியோ இல்லை கோடம்பாக்கத்தில். இடையில ஒரு படம் கூட எம்ஜிஆர் வச்சு அவர் எடுக்கிறதா இருந்துச்சோ? கடைசியில் ஒரே ஒரு படம் ஒரு கடைசியில எடுக்கிறதா இருந்தது. முடியாம இருந்தா கூட ஏஎல் சீனிவாசன் வந்து கேட்டார், இந்த மாதிரி நீ எல்லா படமும் நீங்க கேட்ட மாதிரியே கேள்வி கேட்டு இவ்வளவு படம்லாம் நீ வச்சு பண்ணியிருக்க, நீ ஏன் எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் பண்ணக்கூடாது? எம்ஜிஆருக்கும் அந்த ஆசை இருக்குது, எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. நீ ஃபாதர் சொன்ன ஸ்பெசிஃபிக் காரணம்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு என்ன எம்ஜிஆரோட பண்ணக்கூடாதுன்னு. அது மாதிரி கதை அமைஞ்சா நான் பண்ணுறது இல்லை. ஒரு படம் அமைஞ்சிருக்குது ஹிந்தியில், ஆஷிர்வாத் ஒரு படம், ரிஷிகேஷ் மூர்ஜி டைரக்ஷன் பண்ணது, அசோக்குமார் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது கரெக்டாக இருக்கும் எம்ஜிஆர்னு. ஃபாதர் அந்த படத்தை பார்த்துட்டு சரி இது கரெக்டான படம் தான், அவருக்கு போட்டு காட்டுங்க, அவருக்கு பிடிச்சிருந்தா பண்ணலான்னு. சரி எம்ஜிஆருக்கும் பிடிச்சிருக்குது, பட் இதில் வந்து கொஞ்சம் ஓல்டு கேரக்டர் மாதிரி இருக்குது அசோக்குமார், இது எப்படி டேரக்டர்னு. சரி ஃபாதர் சொல்கிறாரு இது டூவல் ரோலாக மாற்றிடுறேன், ஃபாதர் அண்ட் சன்னாக அந்த கதையை பண்ணிடுறேன். சரி ஸ்கிரிப்டை கூட ரெடி ஆகிடுச்சு. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபாதர் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு வாட்டி அழைச்சதுக்காக ஃபாதர் தோட்டத்துக்கு கூட போயிட்டார். எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போய் காலை உணவு சிற்றுண்டிக்கு எம்ஜிஆர் பரிமாற ஃபாதர்லாம் உட்காந்து, ஃபாதரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்துட்டு எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி சீன்லாம் அப்படிலாம் பண்ணணும். அப்போ ஃபாதர்கிட்ட கேட்குறாரு, எம்ஜிஆர் நீங்கள் எப்படி எனக்கு ஒரே ஒரு மாத்திரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டேட்ஸ் கொடுத்தா போகிறோம், ஏன்னா நான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி படங்கள்லாம் டைரக்ஷன் நிறையா பண்ணுறேன், சரி எனக்கு 30 நாளுமே எனக்கு பத்தாமல் இருக்குது, நீங்கள் இருக்க ஒரு பிஸி ஹீரோ, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தீங்களா, முன்னாடியே சொல்லிட்டீங்களா, நான் அந்த டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. அப்போது எம்ஜிஆர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லுவாங்க, நான் என்னுடைய டைரி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் பீம்பாய், ஆண்டவரே நீ இதில் ஃபில்லப் பண்ணி கொடு, உனக்கு எந்தெந்த தேதியிலான்னு நான் அந்த தேதிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. எல்லாம் முடிஞ்சு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்குள்ளே ஏஎல் சீனிவாசன் சில ப்ராப்ளங்கள் வந்தது. ஸோ அந்த இது ஈவன் அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் இன்னும் கூட ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கும், ஃபுல் ஸ்கிரிப்டே அது ரெடி. அது எம்ஜிஆர் வந்து டுவல் ரோல் ஆக்கி அதுக்கு அவருக்கு வேண்டிய சில சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தா அது வந்திருந்தால் நல்லா ஆயிருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவர் கூட சிவாஜி கூட கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா எந்த டைரக்டரும் எம்ஜிஆரை போய் வச்சு பண்ணியிருக்காங்க. சிவாஜி பண்ண எல்லா டைரக்டருமே ஏசி திருலோச்சந்தர் எடுத்துங்க, ஈவன் ஸ்ரீதர் எடுத்துங்க, பிஆர் பந்துலு எடுத்துங்க, பிஆர் பந்துலு 1001 பண்ணார், ஏபி நாகராஜன் எடுத்து கடைசி எல்லா ஒரே டேரக்டர் வரைக்கும் இது வரைக்கும் போனதே கிடையாது. இவர் ஃபாதர் ஒருத்தர் தான் போகுது, வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக் இல்லை. 2 பேருமே அவ்வளோ நண்பர்கள், எங்கே பார்த்தாலும் ஏன்னா போகிறது வர்றது பார்க்குறதுக்கு பழக்கம் எல்லாமே உண்டு. ஃபாதரை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் தனியாக போய் பார்ப்பாரு, அவர் போய் பார்க்குறது இது பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாதர் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. அவன் நீங்கள் ஏன் ஒன்று சொல்கிறேன், ஃபாதர் அப்போது உடம்பு சரியில்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது கூட இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் வந்து எம்ஜிஆர் வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டெய்லி கேட்பார், ஃபாதரோட உடம்பு எப்படி இருக்குது, இல்லை வெளிநாட்டிலேருந்து ஏதாவது மாத்திரை வர வைக்கணுமா, மருந்து வர வைக்கணுமா, இல்லை இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஏன்னா அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஸோ என்ன வேணால் செய்ய சொல்லி 1 ஹவருக்கு டாக்டருக்கு ரிப்போர்ட் அவருக்கு சிஎம் போயினே தான் இருந்தது தவிர அவரும் அந்த அளவுக்கு இதில் இருந்து எப்படி எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெடி தயார் நிலையில் இருக்கணும் தான், அந்த அளவுக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது தவிர. ஏன்னா அவருடைய படங்கள் அவருடைய ஈர்ப்பு அவருக்கு இவர்கிட்ட எப்படியாவது நம்ம ஒரு படம் பண்ணிடணும், அது காலத்தினுடைய இது வந்து அது நடக்காம தான் போச்சு தவிர. இப்போ அப்பா வந்துட்டு
சந்திரபாபு வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு சகோதரி, ஆமா. அதுவும் நல்ல ஹிட்டா ஆமா இருந்திருக்கு. ஆமா அப்புறம் பாவமணி படத்துல வந்து முதல்ல சந்திரபாபு தான் நடிக்கிறதா ஆமா, இருந்துச்சு. அப்புறம் சிவாஜி, அதுக்கு சந்திரபாபு எதுவும் வருத்தப்பட்டாரா? சந்திரபாபு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாதர் வந்து நாங்கள் பொசாலத்தில் இருக்கும்போது நான்லாம் சின்ன சின்ன பையன், சந்திரபாபு அடிக்கடி வீட்டுக்கு வருவார். ஆ, வந்து ஃபாதரோட பேசிட்டு இருப்பார், போவார் வருவார், இது பண்ணியிருப்பார். சந்திரபாபு கூட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சந்திரபாபு அப்போல்லாம் அந்த காங்கிரஸில் ரொம்ப இதனால வந்து ஃபாதருக்கு காங்கிரஸோட ஈடுபாடு இருந்ததுனால காங்கிரஸுடைய அவங்க அப்பா எல்லாம் பழக்கிறதுனால சந்திரபாபு மேலே ஃபாதருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாதருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி சென்டிமெண்ட் ரொம்ப லைக் பண்ணுவார் எப்பவுமே. ஆ. ஏன்னா அதனால தான் அவர் சொந்த படம் அந்த சாது மண்டால் படம் கூட எடுத்திருந்தார். ஒருவேளை சந்திரபாபு உயிரோடு இருந்தால் நாகேஷ் பதில் இருந்திருப்பார். நாகேஷும் ஃபாதருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அவர் 2 பேரும் பேசும்போது தான் காமெடி சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. சரி, சந்திரபாபு வீட்டுக்கு வரதும் போகிறதும் போது இந்த பதிபக்தி படம் ஃபாதர் முதல்ல எடுக்கும்போது அதில் அவரும் இருப்பார், சந்திரபாபுவும் இருப்பார். ஃபாதருடைய எல்லா படத்துலையும் இருப்பார். அப்போ சகோதரி படத்தில் வந்து படமாக எடுக்கும்போது முதல் சந்திரபாபு கிடையாது. அப்போ ஒரு காமெடி இருந்தால் நல்லா இருக்கும்னு செட்டியார் ஃபீல் பண்ணதுனால உடனே சந்திரபாபு வச்சு பண்ணாலும் அன்றைக்கி சந்திரபாபு போய் கேட்டோன்னா அவர் அன்றைக்கி ஹீரோவோட எனக்கு 5 பைசா 10 பைசா ஜாஸ்தி கொடுக்கணும்னு சொல்லி அப்படி நடித்து அந்த படத்தில் அவர் நடிச்சு போட்டு வச்சு அவருடைய காமெடி மாத்திரம் எடுத்துட்டு நான் ஒரு முட்டாளுங்கன்னு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அது ஃபேமஸ் ஆனதில் வந்து சந்திரபாபு ஃபாதர் அந்த படத்தில் போட்டு. அதுக்கப்புறம் ஃபாதருடைய பார்த்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு கேட்டிங்களா, ஃபாதர் அதனால தான் முதல் படம் எடுக்கும்போது அந்த பாவமணி 2வது படம் ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆனோன்னா 2வது படத்துலையும் திருப்பியும் சந்திரபாபு கொஞ்சம் இந்த படத்தில் ஹீரோவுடைய சம்பளத்தோடு எனக்கு சம்பளம் ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு சொன்னதுனால ஹீரோங்களுக்கு கொஞ்சம் அவரை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவருக்கு படங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ஃபாதர் என்ன செஞ்சார், இவரை வச்சு நம்ம ஒரு படம் எடுப்போம்னு சொல்லி அந்த பாவமணி பேர் வந்து அப்போ அப்துல்லான்னு பேர். இந்த அப்துல்லாவை கேரக்டர் வந்து சந்திரபாபு நடிப்பார். அதை வச்சு ஃபாதர் ஷூட்டிங் கூட பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்லாம் வச்சு பூஜை பண்ணி இப்போ படமும் எடுத்தாச்சு. எடுத்திருக்கும் போது அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் சந்திரபாபு பண்ணும்போது கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்த உடனே ஏவிஎம் செட்டியார்கிட்ட அன்றைக்கி நான் உங்களோட சேர்ந்து படம் பண்ணலான்னு செட்டியார் வந்து அந்த பார்த்துட்டு சந்திரபாபு இருக்கிறதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் ஹீரோஸ் இப்போ இருக்க பாப்புலர் ஹீரோ இருந்தால் நல்லா இருக்குமாப்பா, உனக்கு தான் நீ சிவாஜி சொன்னால் கூட ஒன்று இது பண்ணுவார், சிவாஜி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி பேரும் மாறி போச்சு பாவமடிப்புன்னு. அதுக்கப்புறம் அதில் சிவாஜி கணேசன் நடிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இப்படி தான் சந்திரபாபு மாறி அப்படின்னா அதுக்குள்ளே டவுன் ஆகிவிட்டு சந்திரபாபு கொஞ்சம் வந்து அவர் திடீர்னு வந்து எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணுறதா அந்த டைரக்ஷன் பண்ணுறது இப்படிலாம் கொஞ்சம் இதானதுனால அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் 2 பேருமே ஒன்று தான். நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஹீரோங்களுக்கு மாத்திரம் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னு 30 கோடி 40 கோடிலாம் அப்போல்லாம் கிடையாது. என்னதான் நீங்கள் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவமணி படத்துக்கு சிவாஜி கணேசனுக்கு 45,000 ரூபாய் தான் சம்பளம். பாவமணிக்கு 45,000 சம்பளம். அப்பாவோட சம்பளம் என்ன? அதுக்கு அப்போ அவருக்கே அவ்வளோதான். ஹீரோக்குன்னா இவர் டைரக்டருக்கு எவ்வளோ கொடுத்துட்டு போகிறாங்க, ஜாஸ்திலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில். ஒரு 25,000 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கும் கம்மியாக இருக்கும். அது கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கிடைக்கும். பட் ஆனால் அந்த வேல்யூ வேறு வச்சுக்கணும். ஆமாம், அன்றைக்கி இருந்த வேல்யூக்கு இன்றைக்கி இருந்த வேல்யூக்கும் வெவ்வேறு இது இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. பட் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் வந்து ஃபைனான்சியல் இருக்கும்போது இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா 2 பேரும் வளர்றாங்க இல்லையா. இவருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இவருக்கும் பசங்க இருக்குது, அவருக்கும் பசங்க இருக்குது. அவங்களோட படிப்பு கிடிப்பு வீடு வாங்குறது போகிறது தோட்டம் வாங்குறது இப்படி. ஸோ இதில் வந்து ஹெல்ப் பண்ணு. ஆனால் சொல்லலாம் அப்போ அதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து இன்றைக்கி ரஜினிகாந்த் எனக்கு படம் பண்ணுறாருன்னா என்னுடைய நிலைமையே மாறுது இல்லையா. அப்போ அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் அப்படி தானே. சிவாஜி கணேசன், பீம்சிங்கும் கண்ணதாசனும் எம்எஸ் விஸ்வநாதனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துடுவான், ஃபைனான்ஸ் ப்ராப்ளமே வராது. அப்படி தான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் சினிமா இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ஸோ இதனால் வந்து இதில் சில பாலிடிக்ஸ்னாலும் சில படங்கள் ஓடாமல் போயிடுது சில இதில். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. என்ன எம்ஜிஆர் படம் ஒரு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும், சிவாஜி படம் ரிலீஸ் ஆகும், ஜெமினி கணேசன் படம் ரிலீஸ் ஆகும், ஜெயசங்கர் படம் ரிலீஸ் ஆகும், எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஒரு 10-12 படம் ரிலீஸ் ஆகும். இப்போ அப்பாவோட படங்கள் வந்து பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாலும் பழமும் ஆகட்டும், பாசம் எல்லாத்துலேயுமே அப்பா அந்த மியூசிக் சென்ஸ் எப்படி இருந்துச்சு? சைல்டுஹுட்லேருந்தே அந்த ஹரிகதா காலட்சேபம் பண்ணுறது, சங்கீதம் வந்து பாடுறது, நீ கதா காலட்சேபத்தில் வந்து நல்லா பாடணும் அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கங்கள் இசை மேலே பழக்கம் உண்டு. இந்த மார்கழி மாதத்தில் போய் அந்த பஜனை நடக்கும், அதில் போய் காலையில் காட்டி போய் பாடுறது, கோயிலில் போய் பாடுறது. ஸோ இந்த காலகட்டத்திலே அவருக்கு அந்த பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தி. சினிமா இசையை பற்றி ரொம்ப அதனால தான் இசையை பற்றி அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து படங்கள் அவர் பண்ணும்போது கூட வந்து முதல் படங்கள்லாம் டிஆர் பாப்பா மியூசிக் போடுது. அதுக்கப்புறமா விஸ்வநாதன் வந்து பணம் படத்தில் வந்து விஸ்வநாத ராமத்தி ஒன்றா இணைஞ்சி வர ஃபஸ்ட்டு படம் அது. அந்த படத்தில் வந்து விஸ்வநாதனோட பழக்கமாகி விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்து தான் வந்து ஒரு அதில் இருந்து தான் ஒரு மியூசிக் டைரக்டராக வரும். ஸோ அப்படிப்பட்ட வந்தபோது ஃபாதரை வந்து அப்போ அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து பார்த்தவர். ஸோ இவர் டைரக்டர் ஆகும்போது காரணம் விஸ்வநாதன் காரணம்னா அந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்குது. ஃபாதர் சொல்கிற சிச்சுவேஷன் கதைக்கு தகுந்த மாதிரி இருக்கும்.
ஃபாதருக்கும் அந்த இசை சம்மந்தமாக இதனால விஸ்வநாதன்கிட்ட சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாய், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னதுக்கும் அவருக்கும் உடனே வந்து போட்டு கொடுக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணதாசன் இந்த சிச்சுவேஷன் சொன்னோன்னா வார்த்தைகள் அப்படி வந்து நிறைய பாடல் உருவான கதையே இப்போ அந்த போனால் போகட்டும் போடா அதெல்லாம் இன்னைக்கு தான் மலர்ந்து மலராது பாச மலர் பாடத்து வாராயன் தோழி இன்னைக்கு கூட கல்யாணம் நடக்குதுன்னா நீங்கள் அந்த பாட்டு இன்னும் கூட ஒழிச்சுருந்தாங்க, இது வாராயன் தோழி வாராயன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி போனாலும் ஃபாதர் வந்து பாட்டுக்கு நம்ம போனாலும் இருக்கணும். இருந்தாலும் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு காலகட்டத்திலேயாவது யோசிப்பான், நம்ம ஏன்டா பிறந்தோம்னு தெரியல அப்படின்னு. நான் பிறந்த காலத்தில் தெரியாமல் இருவாருன்ற மாதிரி அந்த வரிகள், கண்ணதாசனுடைய வரிகள் அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஃபாதர் வந்து இவங்களுடைய ஸோ அந்த லைஃபே அவர் ஸ்டார்டிங் வித் இதோடு தான். ஸோ பாவர்ட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பழக்க வழக்கங்கள், பெரிய எஜுகேஷன் இது இல்லைன்னா கூட சரி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபாதரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் மிஸ் பண்ணது தான். மற்ற இப்போ ஃபாதரோடலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் சொல்லுவான், எங்கள் அப்பாவோட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் அதெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வீட்டுக்கு போனார் அங்கே வீட்டுக்கு போனார். எங்களுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அவர் எப்போ அவங்கள ஸ்பெண்ட் பண்ணிக்காரு? ஏதாவது வீக் டேஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவர் ஸ்பெண்டு பண்ணியிருந்தாருன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் போய் பார்க்கும்போது தான் எங்களோட இருந்திருப்பார். பட் அதனால தான் இப்போ ஃபாதர் இறந்து போய் 46 வருஷம் ஆகுது. 46 வருஷம் இறந்து போய் கூட இந்த 46 வருஷத்தை தான் நாங்கள் ஃபாதரை பற்றி ஒரு ஃபாதர் சன்னு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதுல இந்த 46 வருஷத்தில் தான் அவருடைய புகழில் தான் ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் கேட்கும் போதும். இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அவருடைய சன்னா சார் நான் படங்கள் சார் சொல்லும்போது அப்பா நம்ம ஃபாதர் இவ்வளோ படங்களாக பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ சொத்து சுகங்கள் பெருசு இல்லைன்னா கூட ஒரு திருக்குறளை சொல்லுவாங்க, மகன் தந்தை காட்டும் உதவியவன் தந்தை எண்ணூற்றான் கொள் சொல்லுவாங்க. அந்த குரலை கொஞ்சம் மாற்றிக்கின்னு அந்த மகன் தந்தையை போட்டுக்குங்க, மாற்றி அங்கங்கே பற்றி பண்ண ஒரு தந்தையை வந்து ஒருத்தர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே அந்த கிஃப்ட் கிடைக்காது ஒரு ஃபாதர்ன்றது. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் புத்தகத்தில் கூட படிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல பாருங்கள். அப்பாவை வந்துட்டு நிறைய பேர் பேட்டியில் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த அப்பா வேணும். பட் எங்களுக்கு அப்போவே இந்த 46 வருஷமாக ஒரு ஃபாதர்ன்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீம்சிங் மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய இது தான் எங்களுக்கும் வந்து இன்றைக்கும் அவர் எங்களுக்கு பெரிய பண உதவி இதெல்லாம் சொத்து கூட சேர்த்து வைக்கலைனாலும் அந்த புகழ் இன்னைக்கு இல்லை, என்னுடைய காலத்துக்கு பிறகும் இன்னும் நூற்றாண்டு காலத்துக்கு பிறகும் அந்த பீம்சிங்னு சொன்னால் அதனால தான் இந்த ஃபங்க்ஷனோட நூற்றாண்டு விழாவில் கூட சிவகுமார் சொன்னா பாருங்க, பீம்சிங் ஒருத்தர் நூற்றாண்டு விழா கொண்டாடுற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த மேடையில் இருக்கிற அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த நூற்றாண்டு கொண்டாடுற அளவுக்கு அவங்க ஃபேமிலி இன்னமும் இருந்துருக்குறாங்கன்னா அது பீம்சிங்குடைய அவருடைய பெருமை தான், அந்த குடும்பத்தில் இருக்கிறது தான் அவர் சொல்லுவார். இப்போ ஒரு வருத்தம் இருக்குது, டைரக்டர் அசோசியேஷன் கொண்டாடி இருக்கலாம், அந்த டைரக்டர்ஸுக்கு அந்த தங்குறதுக்கு காலனியே அந்த இடத்தையும் கொடுத்த ஒரு கூட ஒரு இது பண்ணாமல் இருந்திருக்காங்களேன்றது ஒரு வருத்தம் இருக்குது. டைரக்டர் காலனியில் அந்த பேர் கூட மாற்றி அவங்க வச்சிருக்கலாம். ஃபாதருடைய ஒரு படம் களத்துக்கணமோட அவர் விடலை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தால் பசீர் அடுத்து டுவெல் ரோல் கொடுத்தாரு கமல்ஹாசன். அவருக்கு அப்பயே தெரியும் கமல்ஹாசன் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகர் மாதிரி வருவார், ஒரு டேலண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு படம் எடுத்தார் பட்டதாரின், சாவித்ரி, கமல்ஹாசன் 3 பேரும் போட்டு அந்த படம் வந்து அப்போ